நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. பக்திக்கும் சேவைக்கும் உள்ள வேறுபாடு, பக்தி இருக்கின்ற மனிதன் கோவிலுக்கு செல்கிறான், சேவை இருக்கின்ற மனிதனிடத்தில் இறைவன் தேடி வருகிறான். அதாவது இருக்கின்ற பண்பாட்டை காப்பாற்றுவது, விட்டு விடாமல் காப்பாற்றுவது. வாலி சொல்வார், அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. புரியாத சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரிகம். பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம், புரியாத பல பேருக்கு அது நாகரிகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம்? முன்னோர்கள் சொன்னார்கள், அது நாகரிகம். முன்னோர்கள் சொன்னது தான் நாகரிகம். அதுதான் நகரத்தார் சமூகம் என்பது. எந்த காலகட்டத்திலும் நம்முடைய நாகரிகத்தை, சமூகத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் இழந்துவிடக்கூடாது. இவர்கள் இருவரும், கோவிலூர் ஆதீனம் அவர்களும் எம்ஏ எம்ஆர் முத்தையார் அவர்களும் இருவருமே என்னுடைய பங்காளிகள். ஒருவர் எம்ஏ எம்ஆர் முத்தையா கோவில் பங்காளி, கோவிலூர் ஆதீனம் என்னுடைய கூடிக்கொண்டும் பங்காளி, என்னுடைய தம்பி. நேற்று வரை தம்பியாக இருந்தவர் இன்று ஆதீனமாக இருக்கிறார். ஆகவே நான் அவரை வணங்குகிறேன். வயதிலே இளையவர், அண்ணேன் என்று தான் சொல்லி கொண்டிருந்தான். நான் இப்போது அவரை சாமி என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்கோம். 13 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருக்கிறோம். அது ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்தால் அதற்கு ஒரு மரியாதை இல்லை என்பதனால் அதை லோன் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்தோம். படித்து முடித்து அவர்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலாம்னு ஒரு 30% பேர் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு 30% பேர் பெண்கள். அவர்களெல்லாம் திருமணமாகி போனதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து அதை கேட்குறது சாத்தியப்படலை. இன்னொரு 30% பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நாச்சிப் சாமிகள் சொன்னாங்க, நாம் இதுக்காக கேஸெல்லாம் போடக்கூடாது, நம்ம தர்மத்துக்குன்னு பண்ணுறோம், சாதாரணமாக கடிதம் எழுதுங்க, பணம் கொடுப்பாங்க, நிச்சயமாக நகரத்தார் கொடுக்காமல் விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் இன்னமும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு கட்டுக்கோப்பான நகரத்தார் திருமணங்கள் நகரத்தாருக்குள்ளே மட்டுமே நடக்கும் என்ற நிலைமை இப்போ மாறிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் பெண்களும் பெண்கள் வீட்டாரும். அந்த காலத்தில் பையங்க வீட்டில் நிறைய சீதனம் கேட்குறாங்க, அதனால் பெண்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற இருந்த காலம் போக நாச்சிப் சாமி கேட்பாங்க, என்ன பணமெல்லாம் எப்படி கொடுக்குறாங்களா? பெண் வீட்டிலேருந்து வரல சாமியுமே, கல்யாணம் ஆகிடுச்சில்ல, நம்ம கொடுக்குற மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்துடுச்சில்ல, அதனால் அந்த பெண்களுக்கு படிக்கலை, வேலைக்கு போகலைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காதில்லன்னு சொன்னாங்க. அவங்க பேர் ப்ரெஷரில் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு குஜராத்தி இருக்கார், ஒரு மார்வாடி இருக்கார், அவங்கெல்லாம் 2 காரில் வராங்க. நீங்கள் ஒரு BMW கார் வச்சுருக்கீங்க, பக்கத்து வீட்டில் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, ஏன் நம்மளால் வாங்க முடியாதான்னு கேட்குறாங்க. முடியும், வாங்குங்க. இப்போ இங்கே வரணும்னா 2 கார்லேயும் ஒன்றா வர முடியுமா? ஒரு காரில் தானே வர முடியும். நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால 30 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. எந்த அனுபவமும் நம்ம உடம்பில் லிமிட்டேஷன் இருக்குது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. வரவேற்புரை நல்க நமது கோவை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர்.எம். மயிலேறு அண்ணன் அவர்களை வாஞ்சையோடு அழைக்கின்றோம். மேடையில் வீற்றிருக்கும் நீதியரசர் அவர்களே, கோவிலூர் சுவாமிகளே, செட்டிநாட்டரசர் அவர்களே, டாக்டர் KGB அவர்களே, இனிப்பு சக்கரவர்த்தி கிருஷ்ணன் அவர்களே, கல்வி தந்தை வசந்தகுமார் அவர்களே மற்றும் நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். நமது சங்கம் நடந்து வந்த பாதை, செய்த சேவைகள், எட்டிய மைற்கற்கள் இவற்றையெல்லாம் பறைசாற்ற, பெண்டிரை முன்னேற்றி இளைஞர்களை எழுச்சி செய்து புதிய பாரதத்தை உருவாக்கவே இந்த விழா, இந்த வைர விழா. இதை ஒரு மாநாடு என பிறர் நகர் வாழ் மக்கள் பாராட்டும் வண்ணம் இதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது.
இந்த விழாவின் முதல் பகுதியானது நமது கலாச்சாரத்தையும் கோவை மண்ணின் பெருமையையும் பற்றி பேசி இந்த நகரம், அதில் வாழும் நாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் என்பதை விவரிக்கவே சான்றோர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். இந்த மண், இந்த பெருமை, இந்த கலாச்சாரம் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை நான் நெஞ்சார வரவேற்கிறேன். அழைப்பை ஏற்று திரளாக குடும்பத்துடன் வந்து காட்சியளித்து கொண்டிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் பெண்டிரையும் குழந்தைகளையும் வரவேற்கிறேன். இந்த விழாவை உற்சாகமாகவும் கலை நயத்தோடும் பொழுது போவது தெரியாமல் ஏகமான நிகழ்ச்சிகளை புகுத்தவில்லை திணித்திருக்கிறோம். நிகழ்ச்சி நிரல் உங்கள் அனைவரும் கையில் இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தவற விடாதீர்கள். அனைத்தையும் இருந்து அனுபவித்து எல்லாம் வல்ல இறைவனை நாம் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். நீதியரசர் டத்தோ ஸ்ரீ எம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு கோவை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் மயிலேறு அவர்களையும் துணைத் தலைவர் விஸ்வநாதன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர்த மடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடை நல் செங்கோல்குள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசையை பொங்கிடும் நாடு, காஞ்சும் தமிழ் இசையை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டிநாடு, மாநாடு எங்கள் செட்டிநாடு. செட்டிநாட்டின் பல ஊர்கள் நகரங்களிலிருந்து வந்து தொழில் நிமித்தமாகவும் பணி நிமித்தமாகவும் இங்கு வந்து கொங்கு நாட்டின் தலைநகராம் கோவையில் ஒரு அருமையான சங்கம் கண்டு, அந்த சங்கம் வெள்ளி விழா பொன் விழா என கண்டு இன்று வைர விழா நடத்துகின்ற இந்த இனிய வேளையில் சான்றோர் பெருமக்களும் கோவையிலூர் ஆதீனமும் ஆசீர்வாதம் வழங்க உடனிருக்க, அனுபவத்தில் சிறியவன் என்னை ஒரு பொருட்டாக கருதி இங்கு அழைத்தமைக்கு இந்த சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் மயிலேறு மற்றும் சங்க நிர்வாகிகள் ஆகியோருக்கும் இங்கு அவையில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் நல்லோர் உள்ளங்களுக்கும் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வதை காட்டிலும் இறைவனுக்கு கொடுத்த பேரு என்று கருதுகிறேன். எனக்கு ஊர் சண்முகநாதபுரம், வளர்ந்த இடம் காரைக்குடி. நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊர் நினைவிலே இருக்கும் வரையில் இருக்கும். அந்த வகையில் கோவை மாநகர் என்றும் என்னுடைய இறுதி மூச்சு வரை நினைவிலே இருக்கின்ற ஊராகவே இருக்கும். ஏனென்றால் இங்கிருந்து தான் நான் உயர்நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு பெற்று சென்று அங்கு 11 ஆண்டுகள் பணியாற்றினேன். நகரத்தார் சங்கத்தை பொறுத்த இந்த கோவை மாநகரத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு நான் நன்றி கலந்து என்றும் நினைக்கின்ற ஒரு தொடர்பு. கோவை மாநகரத்தில் முதன்மை மாவட்ட செஷன்ஸ் நீதிபதியாக உயர்நீதிமன்றம் என்னை இங்கு நியமித்த போது இங்கே ஊரே முஸ்லீம் இந்து கலவரத்தில் இரத்தக்களரியாக இருந்தது. என்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அழைத்து, "We want to post a strong and unbiased judge, you go" என்று சொல்லி இங்கு அனுப்பி வைத்தார். அந்த நேரத்தில் நான் வந்து 1998 பதவியேற்று 2.25 ஆண்டுகள் இங்கு செஷன்ஸ் நீதிபதியாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் இங்கு அமைதி மீண்டும் நிலவியது என்று உயர்நீதிமன்றம் என்னை பாராட்டியது. அதனால் கோவையை நான் மறக்க முடியாது. கோவை மாநகரில் நான் பணியாற்றிய காலத்தில்
இந்த நகரத்தார் சங்கத்தில் நடந்த அருளாடியார் வருகின்ற ஒவ்வொரு விழாவிற்கும் நான் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அடுத்து இந்த வெள்ளி ஊஞ்சல் ஒன்று குருந்தமலைக்கு செல்கின்ற போது முதலாக அந்த வெள்ளி ஊஞ்சலை நான் தலைமை நீதிபதியாக இருந்து அதை முதலில் ஆட்டி வைத்தேன். அதை முருகன் எனக்கு கொடுத்தான். அடுத்து நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பின்பு நகரத்தாருடைய தமிழகமெங்கும் இருக்கின்ற நகரத்தார் சங்கங்கள் எல்லாம் என்னை அழைத்து பாராட்டினார்கள். அதில் நான் மறக்க முடியாதது, சீரம் சிறப்புமாக அதிகமான எண்ணிக்கையோடு கோவை மாநகரத்து நகரத்தார்கள் என்னை பாராட்டியது தான். அதை என்றுமே மறக்க முடியாது. அதன் பின்பு இங்கு நடந்த இப்போது மயிலேறு அவர்கள் தலைமையேற்று இந்த சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 8/4/22 அவரும் அவருடைய உடன் இருக்கின்ற நிர்வாகிகளையும் பொறுப்பேற்கின்ற பதவியில் அந்த அமர்த்துகின்ற இன்ஸ்டலேஷன் விழாவில் நான் கலந்து கொண்டேன் என்பதை நினைவு கூறுகிறேன். அப்படிப்பட்ட எனக்கு மீண்டும் இறைவன் அவர்கள் காலத்திலேயே இந்த வைர விழாவை நடத்தி அதில் தலைமை என பதிவு செய்து இங்கு அழைத்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பகருகிறேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு கிடைத்த பேறு என்று சொன்னேன். காரணம் என்னவென்றால், இங்கே கோவிலூர் ஆதீனம் வந்திருக்கிறார்கள். நமது நகரத்தாருடைய அந்த எல்லா ஊர்களுக்கும் நமக்கு பீடம், நகரத்தாருக்கு ஒரு பீடம் என்று சொல்ல வேண்டுமென்றால் கோவிலூர் ஆதீனம் மையமாக இருக்கிறது. கோவிலூர் ஆதீனம் தற்போது இருக்கின்ற ஆதீனம் அவர்கள் நாராயண முன்னால் இருந்த மெய்யப்ப சுவாமிகளை அடி ஒற்றி இன்றும் அதே வழி நடந்து நகரத்தாருக்கு என்னென்னவெல்லாம் செய்யக்கூடியமோ, சைவ சமயத்துக்கு செய்ய முடியுமோ அனைத்தையும் நமது ஒரு பிரதிநிதியாக இருந்து சீரும் சிறப்புமாக செய்து வருகிறார்கள். அதை நாம் எல்லோரும் பாராட்ட வேண்டும். ஒன்று. அடுத்து இங்கே என்னுடைய அருமை தம்பி, பாசமிகு தம்பி எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்கள் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 25 வயதில் ஒரு பெரிய பொறுப்பை எம்ஏஎம் ராமசாமி அவர்கள் ஒப்படைத்தார்கள். செட்டிநாட்டு அரசர் ராமசாமி ஒப்படைத்த போது அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரே ஒரு நிறுவனமாக ஒரே இடத்தில் இருந்தது. இன்று 10 இடங்களில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, 10 தொழில்களை தன் கையிலே வைத்து ஒரே ரூமிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் போல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவுசால் ஒரு இளைஞரை நாம் இன்று பார்த்தோம், இன்றும் பார்க்கிறோம். அவருடைய நுட்ப நெறி அறிவை கண்டு நான் என்றுமே அவரை பாராட்டுவது. அறிவு படைத்தால் பத்தாது, நுட்ப நெறி அறிவு வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் முதல் பாயிண்ட் சொல்லுகிற 10வது பாயிண்டில் ஒரு கேள்வியை கேட்பார். நமக்கு கிடைத்த நகரத்தாருக்கு கிடைத்த ஒரு அருமையான சொத்து எம்ஏஎம்ஆர் முத்தையா என்பதால் 2வது கருத்து இல்லை. 2. அடுத்து இவர்கள் இருவரும், கோவிலூர் ஆதீனம் அவர்களும் எம்ஏஎம்ஆர் முத்தையா அவர்களும் இருவருமே என்னுடைய பங்காளிகள். ஒருவர் எம்ஏஎம்ஆர் முத்தையா கோவில் பங்காளி, கோவிலூர் ஆதீனம் என்னுடைய கூடிக்கொண்டும் பங்காளி, என்னுடைய தம்பி. நேற்று வரை தம்பியாக இருந்தவர் இன்று ஆதீனமாக இருக்கிறார். ஆகவே நான் அவரை வணங்குகிறேன். வயதிலே இளையவர், அண்ணேன் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் இப்போது அவரை சாமி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் இருவரும் என்னுடைய பங்காளிகள் என்பதற்காக நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் எதுவுமே புகழுரை இல்லை, பொய்யுரை இல்லை. ஏனென்றால் நீதிபதிக்கு புகழுரை பொய்யுரை தேவையில்லை. உள்ளதை உள்ளவாறே சொல்பவன் தான் நீதிபதி. அதைத்தான் சொன்னேன். அடுத்து இங்கு அன்பு சகோதரர், அருமை நண்பர் கிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மட்டுமல்ல, அவரே ஒரு ஸ்வீட் மொத்தம். அவரே ஒரு பெரிய, அதாவது அவரை பொறுத்து நான் 2 விஷயங்களை மறக்கவில்லை. நான் செஷன்ஸ் நீதிபதியாக இருந்தபோது முதலாக அவருக்கு ஒரு விருதை கொடுத்தது நான் தான். அந்த முதல் விருதை நான் கொடுத்த பின்பு அகில உலக அளவிலே பல விருதுகளை, நூற்றுக்கணக்கான விருதுகளை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இதை நான் மறக்கவில்லை, அவரும் மறக்கவில்லை. அதற்கு மாவட்டத்தில் கன்சிலியேஷன் அண்டு ஆர்பிட்ரேஷன் சென்டர் ஒன்றை திறந்தார்கள். அப்போது உயர்நீதிமன்றத்திலிருந்து நான் வந்தேன், உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஜஸ்டிஸ் சதாசிவம் அவர்கள் வந்தார்கள். நாங்கள் 20 முறை திறந்து வைத்தோம். சீரும் சிறப்புமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு இனியவர், இனிப்பானவர், ஒரு நல்லவர், சேவை செய்கின்ற மனப்பாங்கு படைத்தவர், ஒரு அருமையானவரை அழைத்திருக்கிறீர்கள். அடுத்து
டாக்டர் ஏஜி பாலகிருஷ்ணன் அவர்களை அறிவித்திருக்கிறீர்கள். அவரும் நானும் எப்போதும் எங்கு சந்திப்போம் என்றால் எந்தெந்த இடத்தில் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் நடக்கிறோம் அங்கெல்லாம் நாங்கள் சந்தித்து கொள்வோம். ஒரு நல்ல மனம் படைத்தவர், எப்போதும் நகைச்சுவையாக பேசுபவர், வெறும் நகைச்சுவையில் விஷயத்தோடு கூடிய நகைச்சுவையாக பேசுபவர், ஒரு சேவை மனப்பான்மை உடையவர், ஒரு நல்ல மனம் படைத்தவர், உயர்ந்த மனிதர். அதான் முக்கியம். மனிதனுக்கு முக்கியம் என்னவென்றால் பணம் அல்ல, மனிதனுக்கு முக்கியம் ஸ்டாண்டர்ட். எத்தனை பேரிடத்திலே ஸ்டாண்டர்ட் இருக்கிறது இப்போது சமூகத்திலே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்கு மேடையில் இருப்பவர்கள் அனைத்து அடுத்து கல்வி குழுமத்தினுடைய ஒரு பெரியவரை அழைத்திருக்கிறீர்கள். அனைவரும் எப்படிப்பட்டவர் என்றால் பீப்புள் ஆஃப் ஸ்டாண்டர்ட். இவர்களை அழைத்ததிலே உள்ள சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மூவரையும் நால்வரையும் மேலே அழைத்து வைத்திருக்கிறீர்கள். நாம் நமது சமூகத்தை பற்றியே பேசி கொண்டிருக்காமல், நாங்கள் இந்திரன் சந்திரன் நம்மையே நாம் சொல்லி கொண்டிருக்காமல், பிறர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் கேட்டால்தான் நம்மை பற்றி நமக்கு தெரியும். ஆகவே நான் எப்போதுமே எல்லா மாநாடுகளுக்கும் போயிருக்கிறேன். நகரத்தார் சங்க மாநாடுகளில் இதுபோல் வேறு இனத்தவரை அழைக்கின்ற வழக்கம் இல்லை. இவர்களை அழைத்தது என்பது நாம் நம்மை சரியாக தெரிந்து கொள்வதற்கு, கணித்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, ஒரு தீர்ப்புரை போல அவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொள்வதற்கு ஒரு அருமையான ஏற்பாடு இது என்று என்னுடைய கணிப்பு. அடுத்து இந்த நகரத்தாருடைய சங்க வரலாறு கோவை நகர, அதாவது இப்போ இந்த இன்விடேஷன் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். நகரத்தார் இனத்தினுடைய நாம் நகரத்தார்கள் என்னென்னலாம் கோடீஸ்வரராக இருந்தாலும், என்னென்ன பதவியில் இருந்தாலும், நகரத்தார்கள் அவருடைய உணவு இருக்கிறது பாருங்கள், அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை இந்த இன்விடேஷன் சொல்லுகிறது. கோவை நகரத்தார் சங்கம் வைர விழா அழைப்பிதழ். அந்த அழைப்பிதழை திருப்பினால் இறைவணக்கத்துக்கு மேலே காலை பலகாரம் என்று போட்டு இருக்கிறது. இறைவணக்கத்துக்கு முன்பு காலை பலகாரம் போட்டால் பரவாயில்லை, அதில் ஒரு பிளேட்டிலே பணியாரம் படையையும் போட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்பதற்கு இது ஒரு குறிப்பு. அடுத்து இந்த இதனுடைய வளர்ச்சி இருக்கிறது பாருங்கள். நகரத்தார்களுக்கு உரிய பண்பாடு கலாச்சாரம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்வது. இது 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு தர்ம நிதி ஒன்றை பட்டீஸ்வர சுவாமிக்கு ஏற்படுத்தினார்கள். அந்த பட்டீஸ்வர சுவாமிக்கு ஏற்படுத்திய தர்ம நிதியானது அங்கு ஒரு மடத்தை கட்டினார்கள். அதன் பின்பு 64 அங்கு அந்த மடத்தையே பயன்படுத்தி ஒரு சங்கம் ஒன்றை நிறுவினார்கள். அந்த சங்கத்தை நிறுவிய பின்பு 68 ஒரு இடத்தை பெற்றார்கள். அந்த இடத்திலே 74 கட்டடத்தை கட்ட துவங்கினார்கள். ஒரு பாதி கட்டிடத்தை அங்கே கட்டினார்கள். அதன் பின்பு கட்டிடம் அப்படியே வளர்ச்சி அடைந்தது. இந்த வளர்ச்சி அடைந்த கட்டிடம் இன்று நம்முடைய சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வளர்ச்சி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி கிராஜுவல். இப்படியாக இது வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு தலைவரும் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். செயலர் பதவிக்கு வந்திருக்கிறார், பொருளாளர் பதவிக்கு வந்திருக்கிறார். இவர்கள் யாருமே பதவிக்கு அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு வந்ததாக தெரியவில்லை. சேவை மனப்பான்மைக்கு வந்தது நன்பாக தெரிகிறது. அதுதான் வேண்டும். சேவை மனப்பான்மை தான் பாராட்டும். ஏனென்றால் பக்திக்கும் சேவைக்கும் உள்ள வேறுபாடு. பக்தி இருக்கின்ற மனிதன் கோவிலுக்கு செல்கிறான், சேவை இருக்கின்ற மனிதனிடத்தில் இறைவன் தேடி வருகிறான். இந்த பட்டீஸ்வர சுவாமியை பிள்ளையார் சுழியாக போட்டு துவக்கி இருக்கிறார்கள். இன்று சங்கம் வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றால் வைர விழாவாகவே இருக்கிறது. முதலில் வெள்ளியாக இருந்தது, தங்கமாக இருந்தது, வைரமாக இருக்கிறது, பிளாட்டினம் என்று 100 விழாவும் இது கொண்டாடும். அதற்கு உங்கள் அனைவரையும் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கத்தினுடைய தலைவரும் செயலாளரும் இருந்தால் செய்துவிட முடியாது. அத்தனை மெம்பர்களும் அத்தனை உறுப்பினர்களும் இந்த 1800 உறுப்பினர்கள் இருப்பதாக சொன்னார்கள். அத்தனை பேரும் ஒன்று கூடினால்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அத்தனை பேரும் ஒன்று கூடினால்தான் இதுபோல் அரங்கத்தில் இது போன்ற ஒரு விழாவை நடத்த முடியும். அது போன்ற ஒரு விழா, அதாவது நகரத்தாருடைய 3 விஷயங்களை சொல்லுகிறேன். நீதிமன்றத்திலே நான் சாதாரணமாக 10 minutes ஃபார் ஈச் சைடு என்று சொல்லி பழக்கப்பட்டவன். இங்கு எனக்கு 20 நிமிடங்கள் என்று மயிலேறு காலை நேற்று இரவு சொல்லியிருக்கிறார். 20 நிமிடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 3 விஷயங்களை சொல்லுகிறேன். நகரத்தாருடைய ஒவ்வொரு செய்கையும், நகரத்தார்கள் தங்களுடைய நனி நாகரீகம் படைத்த மரபினர். நனி நாகரீகம் மட்டுமல்ல, நனி நாகரீகம் படைத்தவர்கள். ஒரு செட்டியாரிடம் அடுத்த செட்டியார் 10,000 ரூபாய் கடன் கேட்கிறார், கைமாற்று கேட்கிறார். கேட்கின்ற போது இந்த முதல் யாரிடம் கேட்கப்பட்டது அவர் இல்லை என்கின்ற வார்த்தையை கடைசி வரை சொல்ல மாட்டார்.
என்ன சொல்வார்? நிறைய இருக்கிறது, நாளைக்கு தரட்டுமா, நேற்று கேட்டு இருக்கலாம், இப்போதுதான் தங்கச்சிக்கு கொடுத்தேன் என்று 10 வார்த்தைகள் சொல்வார். ஆனால் இல்லை என்று சொல்ல மாட்டார். ஏனென்றால் இல்லை என்று சொன்னால் அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் இல்லை. ஆகவே அதை சொல்வதில்லை. அடுத்து செய்கையில் 3 விஷயங்களை சொல்கிறேன். பிள்ளையார் நோன்பு நடத்துகிறோம். எல்லோரும் 4 நாட்களுக்கு முன்பு பிள்ளையார் நோன்பு நடத்தி நகரத்தார்களுக்கு மட்டுமே உரியது பிள்ளையார் நோன்பு. பிள்ளையார் நோம்பில் நாம் செய்கிறது என்ன? ஆவாரம் குச்சியை எடுத்து அதில் ஆவாரம் பூவையும் நெல்குலையையும் கட்டி கண்ணுப்பூவையும் கட்டி பிள்ளையாருக்கு சாத்துகிறோம். அதனுடைய தாத்பரியம் என்ன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷம். அதாவது அந்த ஆவாரம் குச்சி இருக்கிறது கரும்பு போல, அது எத்தனை வேண்டாலும் வளைக்கலாம், ஆனால் ஒடிக்க முடியாது. அதே போல் நகரத்தார்கள் நாங்கள் வளைந்து கொடுப்போம், ஆனால் உறுதியாக இருப்போம் என்பதை ஆவாரம் குச்சி சொல்கிறது. அதில் ஆவாரம் பூவை கட்டுகிறோம். ஏன் தெரியுமா? மங்களம் மஞ்சள் என்பதற்காக. அதிலே கண்ணு போய் கட்டுகிறோம். நகரத்தார் பலுக வேண்டும், இனம் பெருக வேண்டும் என்பதற்காக. இவற்றையெல்லாம் விநாயகரிடத்தில் சாத்தி அவரிடத்தில் நம்முடைய பிரார்த்தனையை சொல்லுகிறோம். 5 பொறிகள் வைக்கிறோம். ஏன் 5 பொறிகள் வைக்கிறோம் தெரியுமா? நம்முடைய 5 பொறிகளும் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அவை அனைத்தையும் அந்த சரியாக வழிநடத்த வேண்டும் என்று இறைவனிடம் விநாயகரிடம் சொல்வதற்காகத்தான் இத்தனை விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஏதோ சாமி கும்பிட்டோங்கிறது இல்லை, இத்தனை விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. அடுத்து கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையை சாமி ரூமில் வச்சு பால் பழம் கொடுக்கறதுன்னு வச்சாங்க. முதல்ல பால் பழம். ஏன் அவர்களுக்கு பால் பழம் கொடுப்பதை வைத்தார்கள்? நகரத்தாழ்வும் எதையுமே காரணம் இல்லாமல், காரியம் இல்லாமல், அனுபவம் இல்லாமல், அறிவுபூர்வம் இல்லாமல் எதையும் செய்ததில்லை. எதைக்காக பால் பழம் கொடுத்தார்கள் தெரியுமா? அதாவது கணவன் சொல்கிறான், அதாவது ஊருக்கு கொண்டு வைக்க போகிற செட்டியார் முதலாளி வீட்டுக்கு போவார். போய் பால் பழம் போட்டு, அதாவது பால் ஊற்றி அதில் சாதத்தை போட்டு சாப்பிடுவார். அதனால் சத்தியம் செய்வது என்று பொருள். கணவன் சொல்கிறான், என்னுடைய வெள்ளை மனத்தோடு உன்னை கையை பிடித்திருக்கிறேன் என்று கணவன் சத்தியம் செய்வது தான் அந்த பால் அதில் கலப்பது. அடுத்து பழம். அதான் முற்கால இலக்கியத்திலே வாழைப்பழத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? பத்தினி பழம் என்று குறிக்கிறது இலக்கியங்கள். பத்தினி பழம் என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த பழத்தை வாழைப்பழத்தில் ஆசிட்டில் போட்டாலும் கரையாது. ஆசிட்டில் போட்டு பாருங்கள், வாழைப்பழம் கரையாது. ஆனால் அதை பாலிலே போட்டால் கரையும். மனைவி என்ன சொல்கிறாள்? நான் என்னை உனக்காக தருகிறேன். அந்த வாழைப்பழத்தை பாலில் போட்டால் அப்படி கரையும். எதில் போட்டாலும் வாழைப்பழம் கரையாது, அந்த பாலில் போட்டால் மட்டும்தான் கரையும். அவள் உறுதி கொடுக்கிறாள். இதுதான் இந்த பால் பழம் சாப்பிட்றங்கிறது. அப்போ என்ன விஷயத்தோடு முதல்ல பால் பழத்தை புருஷன் முன்னாடி சாப்பிட வச்சுருக்கான்னு 2வது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது. அதாவது சாதாரண நடைமுறையில் சாதாரண ஒவ்வொரு விஷயங்களும் நகரத்தார் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அறிவுபூர்வமானது, ஆக்கப்பூர்வம், அதாவது அது செய்கிறது. இதை போல நகரத்தார் சமூகம் வளர்ந்து வந்திருக்கிறது. இன்று நகரத்தார் சமூகத்தில் நம்முடைய என்ன கடமை? என்ன? நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பாற்றுவது. அதாவது இருக்கின்ற பண்பாட்டை காப்பாற்றுவது, விட்டு விடாமல் காப்பாற்றுவது. வாலி சொல்வார், அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. புரியாத சில பேருக்கு புதுநாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரிகம். பொய்யான சில பேருக்கு பொது நாகரிகம், புரியாத பல பேருக்கு அது நாகரிகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம்? முன்னோர்கள் சொன்னார்கள், அது நாகரிகம். முன்னோர்கள் சொன்னது தான் நாகரிகம். அதுதான் நகரத்தார் சமூகம் என்பது. எந்த காலகட்டத்திலும் நம்முடைய நாகரிகத்தை, சமூகத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் இழந்துவிடக்கூடாது, அதை கீழே இறங்கிவிடக்கூடாது. இதில் நகரத்தார் சங்கங்களுக்கு பங்கு இருக்கிறது. எப்படி என்றால், நீங்கள் நகரத்தார் சங்கம் 1000 மெம்பர் 2000 மெம்பர் என்று இருக்கிறீர்கள். இங்கு அது நிறுவப்பட்டால் அது நகரத்தாரை போய் சென்றடையும். இளைஞர் சமுதாயம் இன்று நம்முடைய கலாச்சாரத்தை எந்த காரணத்துக்கு விட்டு விடாமல் காப்பாற்ற வேண்டிய ஏனென்றால் நகரத்தாருடைய சமூக எதிர்காலம் இளைஞர்கள் கையிலே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சரியாக நடைபெற வேண்டும். இன்று சங்கம் என்னுடைய 60வது வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் சேர்ந்து, அதாவது உங்கள் முகத்திலே ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒரு நிகழ்ச்சி நடப்பது போல சந்தோஷம் தெரிகிறது. ஒரு நிகழ்ச்சியிலே கலகலப்பு இருக்க வேண்டும், அது சந்தோஷத்தின் வெளிப்பாடு. சலசலப்பு இருக்கக்கூடாது, அது மன உராய்வின் வெளிப்பாடு அல்லது சச்சரவின் வெளிப்பாடு. கைகலப்பு அதாவது கலகலப்பு, அது சலசலப்பு. கலகலப்பு தெரிகிறது, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிலே ஒரு விசேஷம் நடப்பது போல் உணர்வு இருக்கிறது. இதுதான் நகரத்தாரினுடைய ஒற்றுமை. ஏனென்றால் நகரத்தார்கள் நாம் என்ன செய்தோம்? நம்முடைய முன்னவர்கள் நம்பிக்கை என்பதை விதையாக ஊன்றினார்கள்.
அந்த நம்பிக்கை எதிலே நம்பிக்கை வைத்தார்கள்? பக்தியில் வைத்தார்கள், ஆன்மீகத்தில் வைத்தார்கள், அறத்தில் வைத்தார்கள், அற வழியில் வைத்தார்கள், அனைத்திலும் அவர் நம்பிக்கை வைத்தார்கள், அனுபவத்தில் வைத்தார்கள், அறிவு கூர்மையில் வைத்தார்கள். இதன் விளைவுதான் இந்த வளர்ந்திருக்கக்கூடிய மரம். இந்த மரம் இன்று ஆலமரமாக விருட்சமாக இருக்கிறது. இந்த மரத்தில் இருக்கின்ற 9 கிளைகள் தான் நம்முடைய 9 கோவில்கள். எத்தனை கனிகள், எத்தனை விதைகள்! இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்த வந்திருக்கிறார்கள். அவர்கள் உரை உங்களோடு நானும் சேர்ந்து கேட்க வேண்டும். ஒரு அருமையான விழா, பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 2 நாளும் 2 நாள் திருவிழா போல, அதாவது டைம் எந்த கேப்பே இல்லாமல் அந்த இன்விடேஷன் பூரா இருக்குது. அதனால் 2 நாள் இந்த காலையில் நீங்கள் வந்தீர்கள், இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். நாளை காலை 7 மணிக்கு வர வேண்டும், இரவு 10 மணிக்கு போவீர்கள். ஆகவே 2 நாளும் ஃபுல்லி எங்கேஜ்டு என்று ஒரு அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் யாருக்கு நன்றி சொல்கிறேன்? அதாவது இந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற போது இந்த சங்கம் நன்ற விதமாக வந்துவிடும் என்பதற்காக அதோ அண்ணன் சுப்பிரமணியன் செட்டியார் உட்கார்ந்திருக்கிறார். முதல் முறையில் ஒரு 10 லட்சம் கொடுத்தார் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அடுத்தாப்பில் ஒரு 5 லட்சம் கொடுத்தார் ஏசி போடுவதற்காக. அடுத்தாலும் அதாவது தன்னுடைய ஒரு நூலகத்தை கட்டி பார்த்தார். அதாவது இத்தனையும் அவர் ஏன் செய்ய வேண்டும்? நகரத்தார் காட்சி இதற்கு அவர் வச்சுக்கிட்டு இருக்கலாம் பணத்தை. இதுபோல் ஒவ்வொரு தலைவர்களும், நீங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாராட்டுவதற்கு இருக்கிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய முழு முயற்சியோடு தங்களுடைய பணத்தை ஈர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை எல்லாம் உங்களோடு நானும் சேர்ந்து வணங்குகிறேன். ஏனென்றால் அவர்கள்தான் நகரத்தார்களுக்காக பாடுபடுகிறவர்கள். அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். பாராட்டு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பாராட்டில் அவர்கள் பாராட்டப்படுவார்கள். பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்ட வேண்டும். இது அடுத்து இந்த சங்கம் வைர விழா கண்ட சங்கம் அதனுடைய அடுத்த விழாக்களை காண வேண்டும். 100 ஆண்டு கொண்டாட வேண்டும். நகரத்தார் சமூகம் என்றுமே தன்னுடைய புகழை உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ஏறு புகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள் 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம் ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது 6 படை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையற்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் வாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க பங்கு கொள்ளும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி பெறுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக போற்றுதலுக்குரிய சேவையாம் கல்வி சேவையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர். மொழிகளின் ஆளுமையாய் திகழ்பவர். சிலர் சிந்திப்பதில் மட்டுமே வல்லவர், சிலர் செயல்படுத்துவதில் மட்டுமே கெட்டிக்காரர், ஒரு சிலர் மட்டுமே அதை தொடர்ந்து கடைபிடிப்பார். ஆனால் இவரோ நல்வகையில் சிந்தித்து ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுத்தி கண்ணியமாய் கடைபிடிப்பதில் மிகப்பெரிய ஜாம்பவான். நம் பாரத பிரதமரை சந்தித்து ஆசி வழங்கிய நகரத்தார் குலத்தின் மடாதிபதி இவர். ஆம், கோயிலூர் மடாலயத்தின் 14வது மடாதிபதி ஆதீனம் ஸ்ரீர் வளர்சீர் நாராயண தேசிக சுவாமிகள் அவர்களை ஆசி உரை வழங்குமாறு ஆசையோடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய மேனாள் தலைவர் குழந்தை கவிஞர் செல்ல கணபதி ஐயா அவர்களையும் வைரவிழா துணைத் தலைவர் கருப்பஞ்செட்டி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கோயிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி, நாச்சிபு சுவாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நீதியரசர் அவர்களையும் பிற சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு இந்த கோயம்புத்தூரிலே நான் கலந்து கொள்கின்ற 2வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி 2002 நாச்சிபு சுவாமிகள் பட்டத்தில் இருந்த காலத்திலே 96 ஊர் நகரத்தார் மாநாடு என்ற மாநாட்டை கோவிலூரில் நடத்துவதற்கு முன்னோட்டமாக கோவையிலே ஒரு கூட்டம் நடத்தினோம். அந்த நினைவு மீண்டும் எனக்கு வருகிறது. அந்த மாநாட்டிலே என்னென்ன நடந்தது என்பது
பலருக்கும் தெரிந்திருக்காது என்ற காரணத்தினாலே அந்த ஒளிப்பதிவெல்லாம் சமீபத்திலே எங்களால் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு அதெல்லாம் டிஜிட்டைஸ் செய்து அது இன்றைக்கு பொருந்துமா பொருந்தாதா என்று நான் அதை போட்டதற்கு அப்புறமா பார்த்தேன். அதில் 3 விஷயங்கள் செஞ்சோம். ஒன்று, அந்த மாநாட்டுக்கு முன்னாலே நாச்சிப்பு சுவாமிகள் என்னிடம் கொடுத்த பணி, நான் தான் அந்த மாநாட்டுக்கு செயலாளர், என்னிடம் கொடுத்த பணி, நம்ம நகரத்தாருக்கு உள்ள தலையாய பிரச்சனை என்ன, அதை நாம் ஒரு 20 வருஷத்திலே தீர்க்க முடியுமா, இதுதான் முதல் கேள்வி. அதற்காக நான் ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டேன். பல பேரை சந்தித்தேன். என்ன பிரச்சனை, நாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை. அப்போ பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைங்கிறது பல பேருக்கு இருக்குது, அதை நாம் தீர்க்க முடியுமா அப்படிங்கும்போது மேற்கு படிப்பு தான் பெரிய பிரச்சனை, அதை நம்ம எடுத்தால் தீர்க்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தோம். அப்போ நாச்சிப்பு சாமிகள் என்ன ஒரு எஸ்டிமேட் பண்ண சொன்னார்கள், எவ்வளோ தேவை இருக்கும் என்னென்னு. அப்போ ஒரு கணக்கு, ஒரு 7 கோடி ரூபாய் நாம் திரட்டினால் அதை அந்த காலத்தில் பேங்க் வட்டி ஒரு 8% இருக்குது, 56 லட்ச ரூபா வரும். நாம் அப்போ இன்ஜினியரிங், மெடிக்கல், வேறு எதுக்கு வேணுமோ அந்த மேல் படிப்புக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணோம். நாச்சிப்பு சாமி கோயம்புத்தூரில் வந்தபோது தான் முதலாக அதுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. பின்னால் அதற்கு உள்ள மிச்சம் 6 கோடி நகரத்தார்கிட்ட வசூல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். அது என்ன காரணத்தினாலோ அந்த நகரத்தாரிடம் இருந்து வர வேண்டிய பங்கு ஒன்றும் வரவில்லை, 11 லட்சம் ரூபாய் தான் வந்தது. ஆனால் நாச்சிப்பு சாமிகள் என்ன சொன்னாங்க, அந்த மாநாட்டில் இந்த பணம் எல்லோரும் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க, ஆனால் அதுக்காகலாம் நான் காத்திருக்க போகிறதில்லை, ஐ ஸ்டாண்ட் கமிட்டட். அதனால் இந்த ஸ்காலர்ஷிப் என்பது தொடர்ந்து எப்படியாவது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுதிருந்தே ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துருக்கோம். 13 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருக்கிறோம். அது ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்தால் அதற்கு ஒரு மரியாதை இல்லை என்பதனால் அதை லோன் ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்தோம். படித்து முடித்து அவர்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலாம்னு ஒரு 30% பேர் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஒரு 30% பேர் பெண்கள், அவர்களெல்லாம் திருமணமாகி போனதுக்கப்புறம் மாமியார் வீட்டிலேருந்து அதை கேட்குறது சாத்தியப்படலை. இன்னொரு 30% பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நாச்சிப்பு சாமிகள் சொன்னாங்க, நம்ம இதுக்காக கேஸெல்லாம் போடக்கூடாது, நம்ம தர்மத்துக்குன்னு பண்ணுறோம், சாதாரணமாக கடிதம் எழுதுங்க, பணம் கொடுப்பாங்க, நிச்சயமாக நகரத்தார் கொடுக்காமல் விடமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் இன்னமும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, நாச்சிப்பு சாமிகள் பூர்வாசிரமத்தில் அவர்களுடைய ஒரு 40வது வயதிலிருந்து ஒரு 50 பேருக்கு 60 ரூபாய் மாத ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தாங்க வயதானவர்களுக்கு. அதை இந்த மாநாட்டில் வரும்போது இதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கங்க, ஒரு 1000 பேருக்கு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், 250லேருந்து 300 ரூபா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அன்றைக்கி அந்த ட்ரஸ்ட்டும் உருவானது. இன்றைக்கி 900 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் போய்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடுது. அதில் புதிதாக சேர்வதற்கு நாங்கள் அப்ளிகேஷன் வாங்குகிறோம், அதை வெரிஃபிகேஷன் நடக்குது. இன்னும் தகுதியானவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் அப்போ கல்யாணத்துக்கு நம்ம கொடுக்கறது இல்லைன்னு ஒரு தீர்மானமாக இருந்தாங்க நாச்சிப்பு சாமி. இந்த மாநாட்டு முன்னோட்ட கூட்டங்களில் எல்லாரும் வந்து எங்களுக்கு கல்யாணத்துக்கு வசதி பத்தலை வேணுமெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு இலகின மனசு, பரவாயில்ல நாராயணன், நீங்கள் அதையும் பண்ணிடுங்க, ஒரு எவ்வளோ ரூபா கொடுப்போம். நாங்கள் இது வரைக்கும் யார் யார் என்ன கொடுக்குறாங்கன்னு சரி பார்க்க சொன்னாங்க. 2000, 3000, 5000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம என்ன சாமி கொடுப்போம்னு ஒரு 7500 கொடுப்போமான்னு கேட்டேன். 7.5 சரியான எண் இல்லை, 7000 கொடுங்கன்னாங்க. அதனால் 7000 ரூபாய் மாதத்துக்கு 25 கல்யாணத்துக்கு கொடுங்க. இந்த படிப்புக்கு வந்து நீங்கள் நிறைய ரூலெல்லாம் வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அவ்வளவெல்லாம் வைக்காதீங்க, அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே கொடுங்க. எல்லா மாதத்துக்கும் வரலைன்னா வராத மாதத்துக்குள்ள பணத்தையும் சேர்த்து அடுத்த மாதங்களில் சேர்த்து கொடுத்துருங்கன்னாங்க. அதுவும் அப்போ இந்த 3 விஷயங்கள் நகரத்தார் மாநாட்டில் எடுத்த முடிவுகள். இந்த 3ம்
நான் மடத்திலிருந்து நாச்சியப்பசாமியுடைய ட்ரஸ்ட்லேருந்து பண்ணுறது, அதனால் அது நடக்குது. அதில் ஏற்பட்ட ஒரு பெரிய தீர்மானம் என்னென்னா, நமக்குள்ள மனமுறிவுகள் வரக்கூடாது. அப்படி ஒரு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம கவுன்சில் பண்ணணும், திருமண முறிவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு சோஷியல் தீர்மானம் ஒன்று பழகற்பையா அவர்கள் முன்மொழிந்து டாக்டர் சுபா அண்ணாமலை வழிமொழிந்தார்கள். அது நடந்திருக்கா? நடக்கலை. கவுன்சிலிங் நாங்கள் பண்ணோம். நானும் விஎன்சி டீமாக இருந்து ஒரு 10 கல்யாணத்துக்கு கவுன்சில் பண்ணியிருப்போம். அதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கி நடக்க வேண்டிய டிவோர்ஸ் இன்னும் 1 வருஷம் கழித்து நடந்திருக்கு. 1 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு. ஆக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த மனமுறிவுக்கு 2 பேரும் சொல்கிற காரணங்கள் 100க்கு 100% பொய். அவர்களுக்குள்ள வேறு காரணம் இருக்குது. நம்மக்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரும்போது சொல்கிற காரணங்கள் வேறையாக இருக்குது. நாம் இதுதான் உண்மையை நினச்சிக்கிட்டு இந்த காரணங்களை தீர்க்கறதுக்கு நம்மளால் என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ண முடியும்னு பண்ணுறோம். அதனால் அது ஜெயிக்கலை. இதை நான் அப்போ பழகற்பையா அவரிடம் சொன்னேன். அண்ணே, இது தனிநபர் விருப்பு வெறுப்புக்கு சார்ந்த விஷயமா இருக்குது. நம்ம தீர்மானம்னு போடலாம், ஆனால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். செயல்படுத்த முடியுமான்னு பார்த்து மட்டும் எல்லாத்தையும் போட முடியாது. நம்ம கருத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவை ஆக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த தீர்மானம் போட்டோம். இன்றைக்கி வரைக்கும் அது நடக்கலைங்கிறது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். இப்போ அதை விட அதிக வருத்தமான விஷயம் என்ன நடந்துகிட்ருக்குதுன்னா, அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு கட்டுக்கோப்பான நகரத்தார் திருமணங்கள் நகரத்தாருக்குள்ளே மட்டுமே நடக்கும் என்ற நிலைமை இப்போ மாறிடுச்சு. அதற்கு முக்கியமான காரணம் பெண்களும் பெண்கள் வீட்டாரும். அந்த காலத்தில் பையங்க வீட்டில் நிறைய சீதனம் கேட்குறாங்க, அதனால் பெண்களுக்கு திருமணம் ஆகலைங்கிற இருந்த காலம் போக, நாச்சியப்பசாமி கேட்பாங்க, என்ன பணமெல்லாம் எப்படி கொடுக்குறாங்களா? பெண் வீட்டிலேருந்து வரல சாமியுமே, கல்யாணம் ஆகிடுச்சில்ல, நம்ம கொடுக்குற மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்துடுச்சில்ல, அதனால் அந்த பெண்களுக்கு படிக்கலை, வேலைக்கு போகலைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்காதில்லன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பையங்கள்லாம் வேலையில் இருக்காங்க, நல்ல வேலையில் தான் இருக்காங்க. ஒரு 30,000-40,000 சம்பளம்லாம் இப்போ பெண்களுக்கு பத்தலைங்கிறாங்க. வீடு இருக்காங்கிறாங்க, கார் இருக்கா, வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்கா, வீட்டில் மாமியார் இல்லையா, நாத்தனார் இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள் ஒரு 100 கேள்வி வருது. அப்படின்னா இப்போ இருக்கிற பையங்களுக்கெல்லாம் வெளியில் தான் கல்யாணம் ஆக வேண்டிய கட்டாயம் வரும் போல் தெரியுது. அதை பற்றி இந்த பெண்களும் கவலைப்படலை, பெண்களை வளர்த்த பெற்றோர்களும் கவலைப்படலை. பெண்களை நான் இப்போ பார்க்குறேன், நான் நிறைய வீடுகளுக்கு நான் போகிறேன். பெண்களை நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கணும். ஆனால் ரொம்ப நாங்கள் இந்த காலத்தில் ரொம்ப நாங்கள் சுய சிந்தனைக்கு விடுறோம்னு சொல்லி, அந்த சிந்தனையின் அடிப்படையில் அவங்க நினைக்கிற அறிவுங்கிறது பணம் சம்பாதிக்கிற அறிவுன்னு ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற இந்த கேலக்சியை பார்த்திங்கன்னா அறிவில் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை, சம்பாதிக்கிறதுல எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ பெண்கள் போடுற கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா யாருக்குமே கல்யாணம் ஆகிருக்காது. அவரவர் ஏன்னா முன்னேறக்கூடிய வழி அந்த பையனுக்கு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி வேணால் கல்யாணம் பண்ணுங்கள். இவ்வளவு வேணும்னு எப்படி நீங்கள் பணத்தில் டார்கெட் பண்ண முடியும்? நம்ம காரைக்கால் அம்மையார் வழியில் வந்தவங்க. காரைக்கால் அம்மையாரை விட அறிவாளி நகரத்தாரில் இல்லை. நம்ம பெண்கள் இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குற ₹1,00,000 சம்பாதிக்கிற பொண்ணு காரைக்கால் அம்மையாருக்கு சமம் இல்லை. ஆனால் காரைக்கால் அம்மையார் திருமணம் எப்படி நடந்தது? காரைக்கால் அம்மையாரை பற்றி பெரிய புராணத்தில் ஒரு 30 வரி சொல்கிறாரு. அவர் கணவரை பற்றி ஒரு லைன் தான் சொல்கிறார். அப்போ அந்த கணவன் ஒன்றும் பிரமாதமான கணவன் இல்லை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் உள்ள பையன். ஏன்னா தெய்வம்னு வந்த உடனே நாம் எப்படியாவது இவங்களை தெய்வமாக வச்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கணும்னு நினச்சிருக்கணும், தொண்டு செஞ்சுருக்கலாம். அதை விட்டுட்டு தெய்வத்தோடு நம்ம வாழ முடியாதுன்னு பிரிஞ்சு போனது அவருடைய தரம் குறைவுங்கிறது தெரியுது. காரைக்கால் அம்மையார் தரம் எப்படி உயர்வுன்னு தெரியுது. அவர் நான் மறுபடியும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை தெய்வமாக நினைக்கிறேன்னு சொன்ன உடனே இவருக்குன்னு ஏற்பட்ட இந்த உடம்பு இனிமேல் தேவையில்லை, எனக்கு ஆன்மா மட்டும் போதும் அப்படின்னு உடனே அழகு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பேய் உருவம் கொடுன்னு கேட்குறாங்க. அது எந்த அறிவுன்னு உச்சம்? அந்த அறிவு உள்ள காரைக்கால் அம்மையார், அந்த காரைக்கால் அம்மையாரை சிவபெருமான் அம்மையேன்னு சொல்லியிருக்கார். சிவபெருமான் யாரையாவது அம்மையேன்னு கூப்பிட்ருக்காரா? நீங்கள் எடுத்து பாருங்கள்.
பட்டினத்தாரை அப்பான்னு கூப்பிட்ருக்கார். நாம் பட்டினத்தார் வழியில் வந்திருக்கோம், காரைக்கால் அம்மையார் வழியில் வந்திருக்கோம், இவ்வளோ பெரிய அறிவாளிகள், இவ்வளோ பெரிய பணக்காரர்கள் வழியில் வந்திருக்கோம். ஆனால் இவர்கள் புகழெல்லாம் எதில் நின்றுருக்குங்கிறீங்க? பக்தியில் நின்றுருக்கு, அறத்தில் நின்றுருக்கு. பணக்காரத்தினால யாரும் நிற்கலை. இந்த பணத்தை சம்பாதிச்சு புகழ் பெற முடியுமா? முடியாது. 30 வருஷத்துக்கு முன்னால் யார் வேர்ல்டில் ரிச்சஸ்ட் பர்சன் யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி உள்ளவர் நாளைக்கு இருப்பாரா தெரியுமா? இதெல்லாம் டைனமிக். பணம்ங்கிறது ஒரு டைனமிக் ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் நிற்காது. ஆனால் காரைக்குடியிலே அழகப்ப செட்டியார் கட்டிய கல்லூரியினால் இன்றைக்கும் அழகப்ப செட்டியார் நினைவு கூறப்படுகிறார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி நிர்வகித்த அண்ணாமலை செட்டியார் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறார். பணக்காரர்கள் நினைவு கூறப்படுவது இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பேர் ப்ரெஷரில் இருக்காங்க. பக்கத்தில் ஒரு குஜராத்தி இருக்கார், ஒரு மார்வாடி இருக்கார். அவங்கெல்லாம் 2 காரில் வராங்க. நீங்கள் ஒரு BMW கார் வச்சுருக்கீங்க. பக்கத்து வீட்டில் நான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, ஏன் நம்மளால் வாங்க முடியாதான்னு கேட்குறாங்க. முடியும், வாங்குங்க. இப்போ இங்கே வரணும்னா 2 கார்லேயும் ஒன்றா வர முடியுமா? ஒரு காரில் தானே வர முடியும். நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறதுனால 30 இட்லி சாப்பிட முடியுமா? முடியாது. எந்த அனுபவமும் நம்ம உடம்பில் லிமிட்டேஷன் இருக்குது. ஐயா டாக்டர் பக்தவத்சலம் பேசுகிற வீடியோ நான் அடிக்கடி கேட்பேன். அவங்க சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்டுக்கணும். நம்ம உடம்பால் நுகரக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப லிமிட்டட். இவ்வளவு தான் பண்ண முடியும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் என்னால் பார்க்க முடியும், அதற்கு மேல் பார்க்க முடியாது. இவ்வளவு தான் நான் நடக்க முடியும், இவ்வளவு தான் ஓட முடியும், இவ்வளவு தான் சாப்பிட முடியும். இவ்வளவு சொத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். மிச்சமெல்லாம் இருக்குங்கிற நினப்பு தானே தவிர அனுபவமாக வரவே வராது. நீங்கள் 100 கோடி வச்சுருந்தா என்ன, 200 கோடி வச்சுருந்தா என்ன, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. வெளியில் பார்க்குறவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் நம்ம நுகர்ச்சி லிமிட்டட். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு 60-70 வருஷம்தான் இப்போ உள்ள ஆவரேஜ் ஏஜில். அந்த வருஷத்துக்குள்ளே அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை அனுபவிங்க. தர்மத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. இந்த நகரத்தார் சங்க கூட்டத்தில் நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இது ஒரு மாநாடு மாதிரி இருக்குது. நம்ம முன்னுரையில் அந்த பெண் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் வருது. அதற்கப்புறமா நம்ம செல்லகணபதி அண்ணன் பேசுனது நினைவுக்கு வருது. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். செல்லகணபதி அண்ணன் நம்ம சங்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டாந்து ஒரு கட்டடம் கட்டி நாம் என்ன செய்யவே எல்லாம் செஞ்சோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம முன்னோருடைய பெருமையா? முன்னோர்கள் மலேசியா சிங்கப்பூரில் எல்லாம் போய் கோவில் கட்டினாங்க. எங்கேயாவது நகரத்தார் சங்கம் கட்டினாங்களா? நான் இங்கே டிவியேட் ஆகிறேன்னு நினைக்காதீங்க. இதை நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. ஆனால் எதை நான் என்கரேஜ் பண்ண வேணுங்கிறதுக்காக நான் இதை ஒப்பிட்டுக்கு சொல்கிறேன். நாம் கோவில் இல்லாத ஊரில் நாம் இருந்ததில்லை. நாச்சியாபுரத்தில் நம்ம கோவிலூர் ஆண்டவர், ஒரு 5 நிமிடம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். கோவிலூர் ஆண்டவர் 5ஆம் பட்டம் நாச்சியாபுரத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருக்கார். இங்கே யாராவது நாச்சியாபுரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க அதை சரி பார்க்கலாம். அந்த பஞ்சாயத்து முடிந்த உடனே சாப்பாடு கூப்பிடுறாங்க. நான் சிவன் கோயிலுக்கு போகாமல் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. நாச்சியாபுரத்தில் சிவன் கோயில் இல்லை. அப்போ நான் இவங்களை கூப்பிட்டவங்களை சொல்கிறாங்க, நீ என்ன சிவன் கோயில் இல்லாத ஊரில் நீ எப்படி குடியிருப்ப, நீ எப்படி பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு கோபப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கோவிலூருக்கே போயிடுறேன்னு கிளம்புறாங்க. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சாமியை பட்னியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி, சாமி நாங்கள் இப்போ கம்பனூருக்கு போயிட்டு வந்துடுவோம், கம்பனூர் கோவிலுக்கு, நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷத்தில் ஒரு சிவன் கோயில் கட்டுறியான்னு கேட்குறாங்க. கட்டுறேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்த கோயில் தான் சிவன் கோயில் நாச்சியாபுரத்தில். அதுக்கப்புறம் அந்த சிவன் கோயில் வந்ததுக்கு அடிப்படை காரணம் கோவிலூர் மடம். அது கோவிலூர் மடம்ங்கிற பெருமைக்கு சொல்லலை. கோவில் இருக்க வேண்டிய ஊரில், கோவில் இருக்கிற ஊரில் தான் நம்ம குடியிருக்கோங்கிறது நம்மளுடைய மரபாக இருந்திருக்கு. எல்லா ஊர்லேயும் கோவில் கட்டியிருக்கோம். நம்ம போகிற ஊர்களில் கோவில் இல்லை, நம்ம கட்டியிருக்கோம். நீங்கள் தாய்லாண்டில் காரைக்கால் அம்மையார் சிலை இருக்குது, கம்போடியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி வந்தது? காரைக்கால் அம்மையார் அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நம்ம பக்தி அங்கேயெல்லாம் பரப்பியிருக்கோம். அதே மாதிரி கல்வி தர்மம் அப்படிங்கிறது நகரத்தாருடைய ரொம்ப அடிப்படை தர்மம். எந்த ஊர்லேயும் கோயில் கட்டியிருக்காங்க, அடுத்தது கட்டினது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மட்டுமா கட்டுறாங்க? எல்லோரும் படிக்கிறதுக்கு. அதனால்
நீங்கள் திருவள்ளுவர் சொல்கிற ஈகைங்கிறதுல ஒப்புரவு அறிதல் ரெண்டையும் பாருங்கள். ஈகையில் நீங்கள் யாருக்கு இண்டிவிஜுவலாக பண்ணுற தர்மம் அது யாருக்கும் தெரியாத தர்மமாக இருக்கணும். அவர் திருப்பி நமக்கு ஏதாவது செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவருக்கு பண்ணுறது ஈகை. ஒப்புரவு அறிதல், நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறீங்க, ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, அதற்கு போய் ஒரு நன்கொடை கொடுக்குறீங்க. இது ரெண்டுமே நகரத்தார் ரொம்ப அதிக அளவில் பண்ணியிருக்காங்க. நாம் அடுத்த தரம் நான் நகரத்தார் சங்கத்துக்கு வரும்போது இந்த கூட்டத்தில் நாங்கள் இன்னென்ன ஈகை பண்ணியிருக்கோம், இன்னென்ன ஒப்புரவு இதழ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்கு நான் ரொம்ப விரும்புகிறேன். நன்றி.